ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் உடச்சக்கடலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். தோசை மாவு. இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு எல்லாத்தையும் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அந்த உடச்ச கடலை இருக்குது இல்லைங்களா, அதை அங்கே இருக்குது பாருங்கள், அது மாதிரி தூள் பண்ணி 2 வச்சுக்கோங்க. தோசை ஒன்று ஊற்றி தோசையை திருப்பி போட்டு நம்ம மசாலா அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தோசை மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா போடுங்க. நல்லா தோசையை திருப்பி போட்டுட்டு போடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே உடச்சக்கடலை தூள் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே தூவி விடுங்க. மசாலா மேலே எல்லாம் படுற மாதிரி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அது வேக விடுங்க. உடச்சக்கடலை தூளை இது மாதிரி நல்லா தூவி விடுங்க. அப்படியே சூட்டில் உடச்சக்கடலை இந்த மசாலா தோசையோடு அப்படியே வெந்து அந்த வாசனையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசை பிடிக்குன்றவங்களுக்கு இந்த தோசையை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மடிப்பு மடித்து எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது தோசை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் திருப்பி போட தேவையில்ல, அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடித்து அப்படியே எடுத்து வச்சு அப்படியே அது சூடாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.